இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாட பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னென்னமோ சொல்றாங்க சார். செவ்வரளி சொல்றாங்க, மல்லிகைப்பூ சொல்றாங்க. முருகனை எப்படி சார் வழிபடுறது? இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பல ரூபத்தில் வருவாங்க. ஆணக்கம் இல்லாத வீடு இருக்காது, காவடி தூக்காத ஆள் இருக்காது. மிகப்பெரிய மாமருந்து, மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய உருவாக்கும். அது டெய்லியும் திருநீராக இட்டுக்கொள்ளும் பொழுது ஞானம் பெருக்கம், நினைக்கிறது சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே நடக்கத் தொடங்கும். இறைவன் கூடவே இருப்பார். முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வாங்க ஒவ்வொரு சிட்டிக்கையா. முருகக்கூறு, முருக அமைசம், முருகாம்சம், முருகா 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 முருகான்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு அந்த முருகன் ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை களைந்து எடுக்கக்கூடிய சக்தியான நேரம்தான். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க சார். செவ்வரளி சொல்கிறாங்க, மல்லிகைப்பூ சொல்கிறாங்க. முருகனை எப்படி சார் வழிபடுறது? முருகனை எப்படி வேணாலும் வழிபடலாம். ஒரே வழி தான், அன்பு என்ற வழி. இதில் அவருக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ரெண்டும் பிடிச்ச விஷயமும் நீங்கள் பிடிச்சிக்கிட்ட விஷயமும் ஒன்றாக இருந்தால் என்றைக்குமே இறைவனை அடையலாம். முருகன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இஷ்ட தேவதைகள், இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், உபதெய்வங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடந்து போகிற விஷயத்தில் எத்தனையோ பேர் பார்த்துருப்போம். நண்பர் வட்டாரம் பார்த்துருப்போம், அப்பா அம்மாவை பார்த்துருப்போம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்கள் பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பல ரூபத்தில் வருவாங்க. அப்பா அம்மா அப்படிங்கிற இந்த உலகத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சாய்ஸ். அந்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரம்மன் எழுதி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இந்த இந்த வயசுல இந்த அம்மா அப்பாவை நீ பிறக்கணும், இதில் நீ இந்த இன்பத் துன்பங்களை அடையணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏட்டில் இயக்கம் இருக்கும். உங்களுடைய ஏட்டுங்கிறது தலையெழுத்து ஏடு. ஸோ இந்த இயக்கத்தில் எந்த தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த தெய்வம் உங்களுக்கு உபதெய்வமாக இருக்குது, எந்த தெய்வம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா வாழவே முடியாது. ஆக நமக்கா பிடிக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் நம்மளுடைய மோடு வேலை செய்யும். எனக்கு முருகன் பிடிக்கும், எனக்கு விநாயகர் பிடிக்கும், எனக்கு சிவன் பிடிக்கும். இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காது. உங்களை ஈர்க்கும் பார்த்தீங்களா? லயந்து போவீங்க பார்த்தீங்களா? அந்த கடவுள் தான் உங்களை கடந்து உள்ளிருக்கும் சக்தி. ஸோ அப்போது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முருகன் வழிபாடை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த முருகன் வழிபாட்டில் வேல் வச்சு வெறும் வேலை மட்டும் கும்பிட்ற ஒரு விஷயம் இருக்குது, உருவப்படத்தை இருக்குது, சிலையாக வச்சு கும்பிட்ற விஷயங்கள் இருக்குது. கோயிலுக்கு மட்டுமே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளில் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். பட் அதில் அவருக்கு பிடிச்சமான விஷயம் செவ்வரளி இருக்குது, செம்பருத்தி இருக்குது, அதே மாதிரி மல்லிகைப்பூ இருக்குது, கிருத்திகை இருக்குது, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு பதார்த்தம் இருக்குது, பதக்கம் இருக்குது, பதனம் இருக்கிறது. பதக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பதக்கம், அவருக்கு பிடிச்ச பதக்கம் இருக்குது. இன்னொன்று பதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பங்குனி உத்திரம் பிடிச்சி அந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம வந்து பானக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பானக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவடி தூக்கும்போதெல்லாம் பானக்கமாக கொடுப்பாங்க. எத்தனையோ ஜூஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ ஜூஸ்க்கு மாறிட்டாங்க. இந்த பானக்கம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வெறும் பானக்கம் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் பானையை வச்சுக்கிட்டு ஐஸ் கட்டி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா அவங்க சில்னஸ் சேர்ந்து ஏரியாவில் இருக்காங்க, அதை வச்சு கொடுப்பாங்க. பானக்கம் இல்லாத வீடு இருக்காது, காவடி தூக்காத ஆள் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் முருக குறிச்சி. இன்னைக்கு முருக கூட்டம், முருக ஆட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது நம்ம முருகனை கும்பிடும் இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை. முருகனுக்கு சுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செவ்வாய் வெள்ளி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூசம், தைப்பூசம், இது மாதிரி கிருத்திகை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவருக்கான நாள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, சுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சுக்கு சுத்தி செய்யும். சுக்கு சுத்தி செய்யும் எதை? உங்களுடைய அழுக்குகள், கரைகள், குறைகள் எதுவாக இருந்தாலும் முருகனை நினச்சிக்கோங்க. செவ்வாய் வெள்ளி அந்த நகலில் சுக்கை கொஞ்சம் எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு சிட்டிகை வாயில் போட்டு, முருகா என் வினையெல்லாம் தீர வேண்டும். இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வேல் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு சக்தியை தரும். உங்களுடைய குடலை சுத்தம் செய்யும், உடலை சுத்தம் செய்யும். எங்க உடலால் பாதிக்கப்பட்டிருந்தால், உடலால் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியில் இருந்துச்சுன்னா அதை களையும் சக்தி ஒரு சிட்டிகை சுக்குக்கு உண்டு. மகா ரகசியம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகனை முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிகை சுக்கு மிகப்பெரிய மாமருந்து, மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய உருவாக்கும். இதுதான் வந்து அந்த காலத்துலலாம் விபூதியிலலாம் சொக்கு அந்த காலத்தில் கிடைச்ச விபூதி. இப்போல்லாம் கெமிக்கல் அப்படி இருக்கக்கூடாது.
வெறும் சுக்கு எடுத்து போட்டாலே போதும். அந்த காலத்துல சுத்தமான பசு நாட்டு இது இருக்கு பார்த்தீங்களா, விபூதி கிடைக்கும் பார்த்தீங்களா? அவங்க வீட்லயே கோசாலை இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, எரிச்சு புடமிட்டு எடுத்த விபூதியில தான் என்ன பண்ணுவாங்க, சுக்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 கிலோ சாணத்திற்கு மீன்ஸ் சாண விபூதிற்கு நம்ம 100 கிராம் சுக்கு சுத்தி செய்த சுக்கு அதை எடுத்து உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி அதை திருநீராகவும் அணிந்து கொள்வார்கள், உள்ளுக்கும் எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. உங்கள் மனசுக்கு இது நான் ஆர்கானிக்காக வாங்கியிருக்கேன், இதுக்கு என் கை கூட அப்படி இருக்கக்கூடிய அந்த பசு நாட்டு விபூதி கிடைச்சிருக்கு எனக்கு நினைஞ்சா மட்டும் இந்த ப்ராசஸ் எடுத்து விபூதியோடு சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும், சக்தி பக்தி மார்க்கம் கூடும், ஞான ஒளி உடம்புல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஞான ஒளி, இந்த மோட்டார் சென்சாரியில் ஒரு தூண்டுதல், ஒரு ஃபயர், ஒரு பவர். சாதாரண சுக்கு எப்படி பாருங்க, டிவைனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பசு நாட்டு சுத்தமான நாட்டு இது கிடைக்கிது, ஆர்கானிக்காக கிடைக்குதுன்னா 1 கிலோ விபூதிக்கு நீங்கள் சுக்கு ஒரு 100 கிராம் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அது டெய்லியும் திருநீராக இட்டுக்கொள்ளும் பொழுது ஞானம் பெருக்கம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியாதியின் ஊருக்கம் ஒழுகி தானாக போயிடும், சக்தியின் பெருக்கம் மாபெருக்கமாக இருக்கும். நினைக்கிறது சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே நடக்க தொடங்கும். இறைவன் கூடவே இருப்பார். முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வாங்க ஒரு சிட்டிக்கையா. சுக்கு ப்ளஸ் விபூதி இல்லையா, வெறும் சுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அதே சுக்கை என்ன பண்ணுறோம், நம்மளோட நைவேத்தியமாக ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டிகை கலந்து முருகனுக்கு கொடுத்துருங்க. அவருக்கு பிடிச்ச விஷயம் பானக்கம் வைங்க, பானக்கத்தோடு மிக்ஸ் பண்ணுங்க ஒரு சிட்டிகை சுக்கை. ஸோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கு, சுக்கை ஒரு நீங்கள் முருகா, நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கீங்க, ஒரு வைத்தியராக இருக்கீங்க, சும்மா ஒரு டம்ளர் தண்ணியில் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, உங்களுக்கு வைத்தியம் தேடி வந்திருக்காங்க, சுக்கை மட்டும் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, 2 சிட்டிகை போட்டு உங்களுடைய ஆள்காட்டு வேலை வச்சுட்டு முருகா 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 முருகான்னு ஒரு 27 முறை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சக்தியும் அதில் போகும், உங்களுடைய ஹீலிங் எனர்ஜியும் உள்ளே போகும், சுக்குக்கான சக்தியும் அப்போ சுழற்சி ஏற்படுகிறது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி சேரும்போது அது மிகப்பெரிய மகாசக்தி மருந்தாக மாறுகிறது. அங்கே இறையும் இருக்கும், இறைபொருளும் இருக்கும், இறை சக்தியும் இருக்கும், முருகனின் ஆட்சியும் இருக்கும், அன்பும் இருக்கும். இப்போ பாருங்க, அதை எடுத்து குடிக்கும் பொழுது நோய் தெரிகிறது, ஞானம் கிடைக்கிறது, ஞான மார்க்கம் இருக்கிறது, பக்தி மார்க்கம் கிடைக்கிறது, அமைதி இருக்கிறது, நோய் தூரும் படம் இருக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கிறது, உங்களுடைய பீடைகள் ஒளிந்து போகும். இப்போ பாருங்க, முருகனை நம்ம செவ்வாய் வெள்ளி எந்தெந்த காலத்துல எல்லாம் பண்ணுங்க, டெய்லி கூட எடுத்துக்கலாம். முருகனை கும்பிட்டோர் தோல்வியாக எந்த ஒரு காரணத்திற்குமே உங்களோட வாழ்க்கையை கீழ் நோக்கி போனதே கிடையாது. ஆனால் சரணாகதியோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும். ரொம்ப சொல்லணும், மருந்தாகவும் மாமருந்தாகவும் சக்தியாகவும் மகாசக்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த சுக்குக்கு, அதனால தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. வேற என்ன இருக்குது உலகத்துல? எப்பேற்பட்ட பெரும் வியாதியாக இருந்தாலும் எந்த மெடிசன் எடுத்தாலும் இந்த மாதிரி பசும் நாட்டு விபூதியோட இந்த சுக்கை மிக்ஸ் பண்ணி ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே வாங்க. உடல் சுத்தமாகும், குடல் சுத்தமாகும், வியாதி உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஞான மார்க்கத்தில் விபூதியாக இட்டுக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இருக்கும் முருகக்கூறு, முருக அமைசம், முருகாம்சம், முருகா 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 முருகான்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு அந்த முருகன் ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கலைந்து எடுக்கக்கூடிய சக்தியான நேரம்தான் இந்த சுக்கு. இந்த சுக்கோடு சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், உங்களுடைய அபபாக்கியமெல்லாம் ஓடி போய் பாக்கியம் வந்து சேரும் என்பதே கடவுள் சித்தம். ஸோ ஓம் சரவணபவ, ஓம் முருகா எல்லாம் மகா மந்திரம் தான். ஒரு சுக்குக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அப்போ மற்ற கடவுள்லாம் அது சொல்லக்கூடாதா? உங்களோட இஷ்டம். ஆனால் முருகனுக்கானது சுக்குன்னு சொன்னதுனால சொல்கிறேன். எந்த கடவுளை வேண்டாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தாராளமாக அந்த பசுநாட்டு விபூதி ப்ளஸ் அந்த சுக்கை சேர்த்து எடுக்கும் பொழுது சக்தி தான். அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனால் இந்த சுக்கும் இந்த ப்ராசஸும் யாருக்கு உகந்தது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முருகனுக்கு. ஸோ 3 வகையான திறன் இருக்க வேண்டும். அதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அண்டம், கண்டம், பிண்டம். சக்தியின் உருவம் உங்கள் உடம்புல சோலார் பிளெக்ஸில் இயங்க தொடங்கும். 72,000 நாடியும் இயங்க தொடங்கும். அங்கே உங்களுடைய வாழ்க்கை சிறக்க தொடங்கும். அங்கே சிரித்து போன அத்தனை விஷயங்களும் பெருத்த விஷயமாக மாறும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.